ஹீரோ பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் சும்மா டர்னு விட்டு தள்ளிட்டாங்க. ஏதோ ஓடுறான்ற மாதிரி வெளியே ஓடி விட்டா போட்டான மாதிரி ஒரு 3 ஹவர் வச்சு அருன்னு அடுத்து அனுப்பிட்டாங்க. அந்த படம் வந்து ஏதோ டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிட்டு படம் ஃபுல்லாக சொதப்பி வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் லாஸ்ட் படம் பார்த்து கேம் சேர் வந்து இட்டு கொடுக்கல. இந்த படம் ரொம்ப அருமையாக இருந்தோம். சொல்கிறதுனா படம் வந்து ஒரு நல்ல மெசேஜ், நல்ல வைப்பு. ஸோ பெத்தி உண்மையிலே சொல்கிறேன், ஏன்டா சரி போய் பார்க்கலாம்டா. வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லவே கொஞ்சம் நல்லா ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு இன்வால்மெண்ட் பண்ணி ஹீரோ பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் சும்மா டர்னு விட்டு தள்ளிட்டாங்க. ஏதோ ஓடுறான்ற மாதிரி வெளியே ஓடி விட்டா போட்டான மாதிரி ஒரு 3 ஹவர் வச்சு அருன்னு அடுத்து அனுப்பிட்டாங்க. ஓகே, ஆனால் ஹீரோவோட உழைப்பு, அவரோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா கதையில் சில விஷயங்கள் எங்கேயுமே சுவாரஸ்யங்கள் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப்லவே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே படம் முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சார்பட்ட பரம்பரை ஓட்டுறான் படம். டேய் பார்த்தா அதில் ஆரியன் நடிச்சிருக்கானே, இவன் கூட திடீர்னு வரான், பார்த்தா வாத்தியர் வராரு, எல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப லேக் தெளிவா ரொம்ப நேரம் உட்காந்து அருன்னு எடுத்துட்டாங்க. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் எப்பவுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 2 ஹவரில் ஒரு கதையை சொல்லணும்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கலாம். இங்கே 3 ஹவர் வச்சு எடுத்து போன டைம் கேம் சேஞ்சர்லேயே நம்ம வந்து என்னடா ஒரு மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் சொல்லி வந்து போய் பார்த்து ஏமாந்தோம். இப்போ 2வது இதே மாதிரி ஏமாந்தப்பட்டோம். ஏதோ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன் டைம் அச்சபிள். ஓவராலாக மூவி நல்லா இருக்குது. ராம்சரண் சாரோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஸ்டோரி வந்து முக்கியமாக அந்த ஊருக்காக ஸ்போர்ட்ஸ் நல்லா இருந்தது. புச்சுபாபு சாரோட செகண்ட் மூவி நல்லா எடுத்திருக்காரு. முக்கியமாக அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட்டு, செகண்டு அந்த ஃபைல்வான், தேர்ட் அந்த ஸ்போர்ட்ஸு. அந்த ஒரு கிராமத்துலேருந்து அந்த ஒதுங்கி இருக்கிற கிராமம் ஒரு பெரிய ஒரு ஊராக தெரியணும், அந்த ஸ்டேஷன் வரணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரஹ்மான் சார் மியூசிக் சொல்லவே வேணாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி சாங்ஸும் ரொம்ப நல்லபடியாக எடுத்திருக்காங்க. ஓவராலாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பெத்தி படம் பார்த்தேன் ப்ரோ. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தேன். டீசர் பார்த்துட்டு இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேமு அப்படின்ற ஸ்போர்ட்ஸ் கேம் வச்சு படத்தை கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஆனால் உள்ளே வந்து அந்த படம் வந்து ஏதோ டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிட்டு படம் ஃபுல்லாக சொதப்பி வச்சுட்டாங்க. ஸோ இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராம் சார் நடித்த படத்துக்காகவே ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. நானும் அதே ஆடியன்ஸுக்காக தான் அவர் நடிச்சிருக்கனால நானும் வந்து பார்த்தா மொக்கையாக கொடுத்துருக்காங்க. நடித்த எல்லாருக்குமே கரெக்டான கேமியா கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் வந்து நல்லா இருக்குது அந்த படத்தில். ஏன்னா ரகுமான் சாரோட பிஜிஎம் மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டண்ட்டு, ஃபைட் சீன் எல்லாமே கரெக்டாக கொடுத்த நீங்கள் கதையை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கலாம். அவ்வளோதான் எங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டோரி நிறைய படம் பார்த்துருப்போம். லைக் எதிர்நீச்சல் இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்தில் வந்து 3 கேமு வச்சு இவங்க ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மலைவாழ் கிராமத்தோட மக்களோட ஐடென்டிட்டி வந்து யாருக்குமே தெரில. எங்கள் கிராமம் இதுதானே அதை ப்ரூவ் பண்ண ஹீரோ வந்து ஸ்போர்ட்ஸ் கேம் விளாண்டு வின் பண்ணி அதில் சொல்கிறாப்புல எங்கள் கிராமம் இதுதானே. அவ்வளோதான் ஸ்டோரி. இதை நீங்கள் எந்த அளவுக்கு சாவடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாவடிச்சிட்டுங்க. சூப்பராக இருக்குது படம். ராம் சரண் சார் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஆக்டிங்க்கு நோ வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு மெயின் பேக் போன் வந்து ரஹ்மான் சார் தான். ஸோ பிரித்து எடுத்திருக்கார் மியூசிக்கு. ஸோ பேசிக்லி நான் தெலுங்கு தான். ஸோ இருந்தாலுமே வந்து என்ன சொல்கிறதுனா, படம் வந்து ஒரு நல்ல மெசேஜ், நல்ல வைப்பு. ஸோ யாருமே மிஸ் பண்ணுறாதீங்க. பக்காவாக வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகலாம் ஃபேமிலியோட. It's a good movie. It's a worth watch movie. And Ram Charan sir did a well job. As a die-hard fan of Ram Charan sir, I am proudly saying, story. It's about a common man who stays in a lower down village and who rise up for his village and for all the people who live in village, and he will never give up for his game and for his people of the village. Thank you. படம் வேற லெவல் ப்ரோ. பெத்தி இஸ் நாட் ஃபிலிம் ப்ரோ. ரொம்ப மோட்டிவேஷனான படம். ராம் சரண் படத்தை வாழ்ந்துக்கிறாரு ப்ரோ. ஏன்னா அவர் லாஸ்ட் படம் பார்த்து கேம் சேர் வந்து இட்டு கொடுக்கல. இந்த படம் ரொம்ப அருமையாக இருந்தது ப்ரோ. மாஸ் ஃபிலிம்ஸ் ஆக்ஷன் நிறைய இருக்குது. அதுபோல் சென்டிமெண்டல் ஃபிலிம் தான். அது செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்டல் ஃபிலிம் தான். ஆக்சுவலி படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். ஒரு ஒன்லைனாக சொல்லணும் அப்படின்னா, ஊர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்களில், அதுவும் குக்கிராமத்தில் நிறைய அடையாளம் இல்லாத கிராமங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கும் மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொன்னாலே அடையாளம் இல்லாத மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்காக ஒருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸை செலக்ட் பண்ணி அது மூலயமா எப்படியாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது கடைசி வரைக்கும் தோற்றுக்கிட்டே போவார். ஸோ அந்த தோல்வி கூட ஒரு சில நேரங்களில் வெற்றியாக மாறும்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு விஷயம் கான்செப்டாக வெறியாக கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. பட் ரொம்ப லென்த்தியாக கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயுமே நிறைய ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் காட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சாங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப லென்த்தாக இருந்தது. பயங்கர லென்த்தாக போனது வந்து ஒரு இதாக இருக்குது, ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. செலவு பண்ணியிருக்காங்க. பெரிய மெனக்கெடுதல்.
ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்போர்ட்ஸ் இல்லை, எல்லோரும் கேரக்டர்ஸும் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லெங்க்த்தாக ஃபீல் பண்ணேன், தட்ஸ் இட்.